எப்படியாவது இந்த ஊழியக்காரோட நான் பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி. வீட்டுல வந்து அப்போ பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் +2 முடிச்சிட்டாங்க பாஸ்டர். பொண்ணு 10th. பொண்ணோட கண்ணுக்கு அதிகமா தெரியுங்க பாஸ்டர். பிள்ளையோட கண்ணுக்கு நைட் தான் தெரியுதா பகல்ல தெரியுமா? பகல்ல எல்லாம் தெரியுங்க பாஸ்டர். ஏர்லி மார்னிங் 7 o'clock, நைட் 9 மணி அப்படி தெரியுதுங்க பாஸ்டர் நல்லாவே. 2 அக்கா இறந்தாங்க, 2 பேரோட வாய்ஸ்லயும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன தொந்தரவு பண்ண, ஏன் என்னை இப்படி பாடுபடுத்துது, என் குழந்தைங்க பயப்படுதே அப்படின்னு நான் அழுதுட்டு இருக்கேங்க பாஸ்டர். உன் உயிர் தான் எனக்கு வேணும், உன் உயிர் தான் வேணும். அடுத்த நாளே நான் கீழே விழுந்து காலு வீங்கிருச்சுங்க பாஸ்டர். அப்புறம் பொங்கலுக்கு அடுத்த நாள் கீழே யாரோ தள்ளி விட்ட மாதிரி 2வது டைம் விழுந்தாங்க பாஸ்டர். ஒரே மாசத்துல 2 டைம் விழுந்தாங்க பாஸ்டர். அந்த உடம்புல கீறலுக்கு அந்த கை அது பராண்டி விட்டுட்டு போகுதுல்ல? ஆமாங்க பாஸ்டர். அது வந்து யாருக்கு பண்ணிச்சு? உங்களுக்கு? என் பொண்ணுக்கு, பையனுக்கு, எங்க வீட்டுக்காருக்கு 3 பேருக்குமே பராண்டி. ஆமாங்க பாஸ்டர். நல்ல பிரச்சனை. வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க, சேலை பீராக்குள்ள இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டுரும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு பாஸ்டர். உங்களோட ஜெப எண்ணெய் தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் இந்த 3-4 வாரமா எங்க மாமியார் மாமனார் கூட வந்து இருக்கிறாங்க. என்ன நாங்க வந்த ஒண்ணுமே இல்ல. இது அமாவாசை, இப்ப தை பூசத்துக்கு முன்னாடி தை அமாவாசை, இது பயங்கரமா இருக்குமே, ஒரு சத்தத்தை காணோன்னு. அப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன். எத்தனையோ ஊழியக்காரு வந்து செபிச்சாங்க. ஆனா எங்க இருந்தோ போன் மூலியமா போட்டு ஜெபம் பண்ணி அது தண்ணி அவர் கூட சேர்ந்து செபிச்சேன். அதை தெளிச்ச ஆண்டவருடைய ரத்தம் நான் நினைச்சு தெளிச்சேன். ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்காருங்கன்னு சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமானின் ஜெபத்தோடு ஊக்கமான வேண்டுதலும் இணைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமான் சாதாரணமாய் அவன் ஜெபிப்பதில்லை, அவன் ஊக்கமாய் ஜெபிக்கிறான். பதில் வரும் வரை அவன் போராடி ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 3 நீதிமான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 6ஆம் வசனத்தில் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து என்றும், 11ஆம் வசனத்தில் நீதிமானாகிய யோபு என்றும், 17ஆம் வசனத்தில் நீதிமானாகிய எலியா என்றும் வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. 3 பேருமே ஜெப வீரர்கள். இவர்கள் நமக்கு முன்மாதிரியானவர்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று யாக்கோபு 5:16 நாம் இன்று வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, அந்த நீதிமான்களுடைய ஜெபத்தினாலே பிணியாளி சொஸ்தமாவான். தேவன் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை எழுப்புவார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிரியமானவர்களே, இதுவே சாதாரணமான மனுஷனுடைய ஜெபத்திற்கும் நீதிமானுடைய ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசம். சாதாரணமான மனுஷர் சாதாரணமாய் ஜெபிக்கையில், நீதிமான்களோ கருத்தாயும் விடாப்பிடியாயும் போராடியும் பதில் வரும் வரையும் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். நீதிமானாக இருந்தால் மட்டுமே அவனால் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ஆம் பிரியமானவர்களே, யோபு நீதிமானாய் இருந்தபடியினால் யோபு தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும்
இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று யோபு 42:10 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்கள் சுயநலமற்றவர்கள். என்னை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று குறுகின வட்டத்திற்குள் நிற்காமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் செய்கிறவர்கள். ஆனால் சாமுவேலோ, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று 1 சாமுவேல் 12:23 நாம் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்தான். பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களை கழுவி நீதிமான்களாக்கி கொண்டு நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசுவினால், அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு எனக்காக அவர் சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார். எனக்காக சிலுவையிலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். தன் சரீரத்தை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். எல்லாம் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் எனக்காக சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அதில் உருவான அந்த நீதி என்னை நீதிமானாய் மாற்றினது. அவருடைய ரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றினது என்கிற விசுவாசம் இந்த காலை வேளையிலே உங்களுக்குள் உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, எந்த பாவங்களும் கசப்புகளும் வைராக்கியங்களும் உங்களை தடை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை அது சுத்திகரிப்பது மட்டுமல்ல, அது உங்களை நீதிமான்களாகவும் உங்களை நிலைநிறுத்தும் என்பதை உங்கள் இருதயத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போமா. பிரியமானவர்களே, நாம் இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் மறுமைக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம். நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் கம்பீர சத்தம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயத்தை நீங்கள் காணணும். இந்த நேரத்திலும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உன்னதமானவரே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, ராஜா, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் நீதிமான்கள். நீதிமான் ஊக்கமாய் வேண்டுகிற பொழுது நீர் அதற்கு பதில் தருகிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீதிமானுடைய ஜெபத்துக்கு உண்டான பதிலை நாங்கள் இந்த காலை வேளையில் அனுபவிக்கணும் அப்பா. எஸ்டர்டே, இந்த நாள் முதல் கொண்டு எங்கள் துக்கங்கள் மாறணும், துயரங்கள் மாறணும், போராட்டங்கள் விலகணும், தரித்திரம் நீங்கணும், வியாதியின் கொடூரம் எங்களை விட்டு விலகி போகணும். பிசாசின் எந்த கிரியைகளும், எந்த தந்திரங்களும், எந்த மந்திரமோ மாந்திரீகமோ பில்லி சூனியமோ எங்களை தொடக்கூடாது. எப்படிப்பட்ட இருளும் எங்களை விட்டு விலகி போகணும். உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில சொல்லி பாருங்கள். என்னையும், என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும், என் மனைவி சொல்லி பாருங்க, என் கணவர், என் குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்பா, நீ சொன்ன வார்த்தை நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் நீதிமான். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிறதை வச்சு நம்ம சொல்லி பாருங்க. இயேசுவே, நான் நீதிமான், நான் நீதிமான். உங்களை யார் என்ன சொன்னாலும், எந்த வகையில் உங்களை குற்றம் சாட்டினாலும் உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ எல்லாம் கோயிலுக்கு போய், நீ எல்லாம் அந்த இயேசுவை தேடி நீ என்னத்தை கண்டா, உனக்கு என்ன கிடைத்தது என்று உங்கள் சத்துருக்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட உங்களை கேலி பண்ணியிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமானே, நீங்கள் நீதிமான் என்பதிலே நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள்.
ஹல்லேலூயா. என் இயேசு அவர் உங்களை சோதித்தருகிறவர். இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவள் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதையும் அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையில் அவர் செய்து முடித்ததை நாம் உறுதியாய் விசுவாசித்து அதன் மேல் நம்பிக்கையாக நின்று அதை பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீதிமானுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. இந்த காலை வேளையிலும் என் தேவன் நீதிமானுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். நீதிமான் வேண்டுதல் செய்கிற பொழுது அந்த இடம் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படும். தேவ மகிமை அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். தேவ தூதர்கள் அந்த இடத்தில் இறங்குவார்கள். வானம் திறக்கப்படும், மகிமை இறங்கும். என் தேவன் நீதிமானுடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஊக்கமாய், உருக்கமாய், உன்னதமாய், எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவின் மேல் அன்புள்ளவர்களாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது சத்தத்திற்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கும் ஒரு அற்புத தேவன் அவர். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை உயரட்டும். என் தேவனே, இயேசுவே, இம்மானுவேலரே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னை நீர் தொடும். உம்முடைய மகத்துவ கரம் என்னை தொட்டுக்கொள்ளட்டும். என் பிள்ளைகளை தொடட்டும், என் மனைவி, என் கணவரை தொடட்டும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. என் தாய் தகப்பனை தொடட்டும் அப்பா. பலவீனத்தில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் தொடணும். நீ தொட்டால் போதும் அப்பா, நீ தொட்டால் போதும். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும் தேவன். அவரிடத்தில் வந்த ஒவ்வொருத்தரையும் அவர் தொட்டு தொட்டு சுகமாக்கினாரா இந்த காலை வேளையில் அப்பா. ஹல்லேலூயா. இருதய வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை என் ஆண்டவர் நீர் தொடும். மனபாரத்தில் இருக்கிற பிள்ளைகளினுடைய மனதை என் ஆண்டவர் நீர் தொடுவீராக. கெட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகளிலே என் ஆண்டோடைய கரம் உட்காரட்டும். அமராஜா தொடட்டும் இந்த காலை வேளையில. எஸ்டர்டே ஹல்லேலூயா. சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் என் கிறிஸ்து இயேசுவின் கரங்கள் வந்து தொடட்டும், தொட்டு சுகப்படுத்தட்டும், தொட்டு பலப்படுத்தட்டும் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உண்மையாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன், உறுதியாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் என் ஆண்டவர் அப்பா. நீங்க இந்த வேளையில மகத்துவமுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் நாம மகிமைப்படட்டும். என் ஆண்டவராக இயேசு நீர் அப்பா, உயர்ந்தவரே, எங்களை மறக்காத தேவன், மாறாதவராய் இருக்கிறவர், நீர் சத்தியம் உள்ளவர். உம்மை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் இல்லை. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே உன்னதர் அப்பா. அண்ட சராசத்தையும் படைத்தவர், அகிலத்தையும் உருவாக்கினவர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகத்தின் ஜனங்கள் ஒருவேளை பிசாசானவன் அவள் மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கலாம். ஆனாலும் நீதிமான், ஹல்லேலூயா, ஒரு நீதிமானுக்காக இந்த பட்டணத்தையே அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஒரு 10 நீதிமானை நான் காணும் என்று சொன்னாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னீரே சுவாமி. நீதிமானுக்கு அவ்வளவா இறங்குகிற ஆண்டவன், நீதிமானுடைய ஜெபத்திற்கு அப்படியே செவி கொடுக்கிற என் தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க மனதுருக்கம் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் சுவாமி. எங்கள் மேல் குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் காணப்படும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில தானே ஏசப்பா உங்க ரத்தம் கழுவட்டும், எங்களை நீதிமானாய் மாற்றும். இன்னும் அதிக பலத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. எங்கள் ஜெபங்களை கேட்பீராக சுவாமி. உருக்கமான எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தெய்வ சமாதானம் இந்த நேரத்திலும் அப்பா எங்களை நிரப்பட்டும். ஒரு தெய்வீக பிரசனம் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பொல்லாத கிரியைகள் எல்லாம் விலகட்டும், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும், சபிக்கப்பட்ட ஆவிகள் விலகட்டும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி அவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரா கர்த்தராகிய இயேசு சொன்னார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் நான், உயிரோடு இருக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கும் தேவன், அவர் மரித்தோருக்கு தேவனாக இராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனா. இந்த காலை வேளையில் அப்பா ஹல்லேலூயா, சரீரத்தில் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது விலகட்டும்.
இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் சரீரத்துல காணக்கூடிய பலவீனத்துல உங்கள் கைகளை வையுங்கள். இந்த காலை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது கட்டளை எடுக்கிறேன். இந்த வேளையிலே நான் கட்டளை எடுக்கிறேன். இந்த ஜெபத்தை ஆழமாய் கவனித்து கேட்டு, இயேசு அற்புதம் செய்வார், அற்புத சுகத்தை தருவார் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே, ஒரு தாயாருக்கு இப்பொழுது விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்பொழுதே அற்புத சுகம். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது தேவ மகிமை உங்க மேல இறங்குகிறது. தெய்வீக பிரசன்னம் உங்க மேல ஊற்றப்படுகிறது. விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இப்பொழுதே அற்புதம். இயேசுவின் நாமத்துல பரிபூர்ண சுகம் சுகம். ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு பலன் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்துல கழுத்து பகுதியில் காணக்கூடிய அந்த வலிகள் இப்பொழுது மறைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. மூட்டி பகுதியில் காணக்கூடிய வீக்கம் ஹல்லேலூயா இப்பொழுது மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள் இறங்கட்டும். விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி உன்னதத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி நிற்கிறேன். அப்பா, ஒரு மகளை நீர் எனக்கு காண்பிக்கிறேன். இப்பொழுதே அந்த மகளுடைய இருதயத்தின் பாரங்கள் கசப்புகள் எல்லாம் விலகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இப்பொழுதே உண்டாகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை மாஸ்டர். இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். வீடுகளுக்குள் உம்முடைய பிரசனம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்குள் ஜீவனை தருகிறவர். எலும்புகள் இப்பொழுது பலனடையட்டும் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா அந்த ஜெபத்தில் இணைந்து இயேசு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜெபம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். உன்னதமான என் கிறிஸ்து இயேசு அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற எங்கள் ஆட்டுக்குட்டியானவர், தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்து சிங்கம். அப்பா இயேசுவே, இப்பொழுதே மகிமை இறங்கட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கணும். அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா போராடி கொண்டிருக்கிற பில்லி சூனியாவிகள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற சகோதரி, உனக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுடைய சரீரத்தில் காணக்கூடிய வலிகளும் வேதனைகளும் விலகுகிறது. தலையை சுற்றி காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுதே மறைகிறது. இப்பொழுதே விடுதலை. பொல்லாத ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இதை கேட்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் அப்பா வேலி அடைக்கிற சர்வ வல்லமை உள்ளோட கரம் இறங்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்பா, உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கும் என் ஆண்டவர் நீரப்பா. மகிமையுள்ள கரம் இப்பொழுது தொடட்டும் அப்பா. முற்றிலும் அழகுள்ளவரே, அற்புதமான தெய்வமே, ஹல்லேலூயா. இயேசு மகாராஜாவே, நீரே அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவர். நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து இருக்கிறவர். அப்பா, உடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உடைய நாமத்தை உச்சரிக்கிற அந்த நேரத்தில் வல்லமை வெளிப்படட்டும். சொல்லி பாருங்க, இம்மானுவேல். அவர் நாமம் இம்மானுவேல். அவர் ரட்சிக்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார், நம்மை மீட்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை கண்டடைந்து அவைகளை தன்னிடமாய் சேர்க்கும்படி வந்தவர். ஒரு நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிறார். ஹல்லேலூயா.
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நில்லுங்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். நிச்சயமாகவே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். புது வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். சத்துருவானவன் ஒரு வழியை அவன் அடைத்தால் உங்களுக்காக 7 வழிகளை அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரும். மனுஷிடத்தில் வரவிட்டால் என்ன கவலையோடு இருக்கிறீங்க? கவலைப்படாதிருங்க சகோதரனே, கவலைப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது. மனுஷனிடத்திலிருந்து அல்ல, பரலோகத்திலிருந்து வரும் உனக்கு. தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பத்தின் கனிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு சகோதரி, ஐயோ எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்க மாட்டார்களா? கடந்த நாட்கள் இரவுல கூட இதற்காக இதை குறித்து நீங்கள் பேசி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இது ஒரு அடையாளமாக ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இப்பொழுதே அதிசயமான என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்களை தொடும், உங்களை தொடும். எப்படிப்பட்ட தடைகளும் விலகும். கற்பத்திலே கனியை ஆண்டவர் உண்டாக்குவார். பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுகிறவராம் அவர். மலடியை பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுகிற ஆண்டவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள். இப்பொழுதே மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை நான் இப்பொழுதே தெளிக்கிறேன். பொல்லாத ஆவியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரிக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் அலைக்கழிக்கிறது. உன் எண்ணங்களை மாற்றுகிறது. காம விகார இச்சைகளை உன் சரீரத்தில் உண்டாக்குகிறது. உன்னால் விட முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் நீ விழுந்து கிடக்கிற இந்த பாவத்துக்கு ஏவுதலா இருக்கிற பொல்லாத பிசாசு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகோதரி உன்னை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை அருவருப்பின் ஆவிகளும் சரீரத்தை விட்டு விலகட்டும். இச்சையின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இப்பொழுதே இந்த மகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஜெபிக்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடி, தேவ சமூகத்தில் அமர விடாதபடிக்கு கண்களின் இச்சை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை. என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இப்பொழுதே இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே உங்கள் வீட்டுக்குள் இறங்குகிறது. மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. யதார்த்தமாய் பண்ணுகிற ஜெபம் அல்ல இது. ஹல்லேலூயா. நீதிமான் ஊக்கமாய் ஜெபிக்கும் ஜெபம். அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாய் தேவ மனுஷன் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். எலியா சொன்னான், நான் தேவனுடைய மனுஷன் ஆனால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், அதிகாரம் வல்லமையும் இறங்கும். இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். உன்னதத்தின் அக்கினி ஊற்றப்படும். சமாதானம் வீட்டுக்குள் உண்டாகட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களும் பெற்றுக்கொண்டவர்களாய் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கு சாட்சியாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஜெயமெடுக்கும் நாளாக இருக்கட்டும் அப்பா. வெற்றியை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாளாக இருக்கட்டும். கிருபையும் சத்தியமும் பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.